ஸ்ரீ குருப்யோ நமக. பெரியவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாசிவராத்திரி, நமச்சிவாய வாழ்க. சிவபுராணம் தான் பார்த்துன்னு வந்துட்டுருக்கோம். அந்த திருவாசகனுடைய ஒரு ஃபியூ லைன்ஸை நம்ம தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். தேசன்னு சொல்கிறாரு, என் சிந்தையுள்ளே இருக்கக்கூடியவர், என் குணத்தார்னு சொல்கிறாரு. அப்புறமா மாயப்பிறப்பிறக்கும்னு சொல்கிறார். அதை முதல்ல ஒரு தடவை பார்த்துடலாம். நம்ம எப்படிங்க மகாசிவராத்திரி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோக்கழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அவன் அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடி வெல்க. இப்போ வெல்க வெல்கன்னு வருது. பிறப்பருக்கும் பிஞ்சகன் தன் மெய்க்கழல்கள் வெல்க, புறந்தார்க்கு சேயோன் தன் பூங்குழல்கள் வெல்க, கருங்குவியார் உள்மகிழும் கோன்கரங்கள் கழல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. வெல்க வெல்க அஞ்சாயிரத்து. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி, சிவன் அவன் என் சிந்தையுள்ளே நின்று அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுவதும் ஓய உரைப்பான் யான். யார் யாரெல்லாம் இந்த சிவபுராணத்தை சொல்கிறாளோ அவளுக்கெல்லாம் அந்த மாய பிறப்பு அறுக்கும். நம்ம பார்த்தோம். அந்த வினைகள் எல்லாம் போகிறது அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய வினைகள் செய்யறதுக்கே நம்ம சான்சஸ் இல்லாமல் அவருடைய ஆழ்பட்டு நிற்கிறோம் நாம் அப்படின்னு சொல்லி அந்த அஜ்ஞானம்ங்கிற இருட்டை போக்கக்கூடியவராக சிவபெருமான் இருக்கார். அப்படிப்பட்ட சிவபெருமான் நம்ம சிந்தையுள் இருக்கணும் அப்படின்னா அவனுடைய நாமத்தை சதா சாண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம பார்த்தோம் வேதவியாசருடைய சிவபுராணத்தில் அந்த வேடவன் ஸ்டோரியை பார்த்தோம். அவனையும் அறியாமல் அந்த மரத்திலிருந்து விழுந்த ஒரு வில்வம், ஏக்கவில்வம் சிவார்ப்பணம், அவனுக்கு மோட்சம் கிடைச்சிடுறது. அதே மாதிரி இன்னொரு கதையும் பார்த்தோம். ஒரு நாய் வளர்த்துருந்தவன் அவன் ரோட்டில் போயிட்டு இருக்கிற போச்சு தெருநாயெல்லாம் இவனோட நாயை பார்த்து குறைக்கிறது. இவனுக்கு கோபம் வருது. சி சி அப்படின்னு சொல்லி அந்த மற்ற நாயை துரத்திட்டு வா வா அப்படிங்கிறான். அது சிவான்னு ஆயிடுறான். அதனால் அவனுக்கு அந்த நிமிஷம் அவன் இறந்து போகும்போது அவனுக்கு மோட்சம் கிடைக்கிறது. நம்மையும் அறியாமல் அந்த வில்வத்தை போடுற போச்சேவோ, நம்மையும் அறியாமல் நமச்சிவாய சொல்கிற போச்சேவோ நம்மளுக்கு அந்த வீடு பேர் கிடைக்கிறது, மோட்சம் கிடைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம. ஏன்னா நம்மளாம் இந்த மாயையில் கட்டுண்டு பசுக்களாக இருக்கும், அந்த பந்த பாசத்தில் இருக்கும். அவர் நம்மளை ஆட்கொள்கிறார் அப்படின்னா எளிமையாக நம்ம நாயன்மார்கள் கதையெல்லாம் நிறைய பார்த்துன்னு வந்துட்டே இருக்கோம். நம்ம அதுலெல்லாம் அப்படி அவர்களுக்கு துன்பம் கொடுத்தா கூட அவளை ஆட்கொள்கிறார். நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக ஆனாய நாயனாரை கூட பார்த்தோம். அவருக்கு ஒரு துன்பமும் இல்லை, ஃப்ளூட் வாசிச்சுட்டே இருக்கார். அந்த பக்தியில் அந்த கிருஷ்ணர் எப்படி அந்த குழல் ஓசையில் எல்லாம் கட்டுண்டு இருந்தாலோ அந்த மாதிரி இந்த ஆனாய நாயனாருடைய அந்த குழல் ஓசைக்கு சிவபெருமான் கட்டுண்டார். அப்படின்னா கண்ணபிரானுடைய கதையை பார்த்தோம். நம்ம எச்சல் கொடுக்குறார், கண்ணை பறித்து காலை தூக்கி அவர் மேலே வைக்கிறார். ஆனால் அந்த இடத்துல பக்தி தான் முக்கியமாக இருந்தது. அப்படி பக்தியோடு நம்ம மூழ்கி இருக்கிற போச்சு மோட்சம் கிடைக்கும். கறந்த பாலில் கரும்பினுடைய சாரும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி எவ்வளவு திதிக்க 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 இருக்குமோ அப்படி இந்த நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சரமும் அந்த திருநீரும் அடியார்களுக்கு சேவையும் அந்த பக்தியும் இருந்துடுத்து அப்படின்னா இப்பிறவிக்கு நம்மளுக்கு அடுத்த பிறவி புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிறதுக்கு சான்ஸே இல்லாமல் சிவபெருமான் நம்மளை வழி கொண்டு வருவார். ஏன்னா நம்ம கேவலமான நிலையில் நம்ம இருக்கோம். அவருடைய திருவருள் நம்மளுக்கு கிடைச்சிடுத்து அப்படின்னா நம்ம பார்த்தோம் இந்த சிவபுராணத்தோட ஸ்டார்டிங்கில், நீ இன்டெலிஜென்ட்டா நான் இன்டெலிஜென்ட்டா, நான் முன்னாடி அழுக்கோடு நிற்கிறேன், நீ என்னடானா உன்னையே கொடுத்துட்ட எனக்கு. அப்படிப்பட்ட எனக்கு நல்லபடியாக
எனக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு வழிவகுக்கணும். இந்த சிவபுராணத்தை நான் மணக்க பாடுற பொறிச்சே மோட்சம் கிட்டும்ங்கிறத சொல்கிறார் மாணிக்கவாசகர். பேரறியாத பெருஞ்சுடர் ஒன்றின் வேரறியாமை விளம்பின்கின்றேனோ அப்படின்னு திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்தில் சொல்கிறார். அதாவது பேர் அறியாத பெருஞ்சுடர் ஒன்றிதன் வேர் அறியாமை விளம்புகின்றேனோ, தெரியாமல் கூட நான் சொல்லிட்டேன் அப்படின்னா கூட நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு இந்த சிவபுராணத்தை முடிஞ்ச வரையிலும் நம்ம சாண்ட் பண்ணுவோம். இந்த ஹாலாஸ்யநாத மகாத்மியம் அப்படிங்கிற மகாத்மியத்திலையும் விஸ்வநாத ஸ்துதின்னு ஒன்று இருக்குது. அதுவும் ரொம்ப அழகாக பாடப்பட்டிருக்கு. பீயிங் மகாசிவராத்திரி அதுலேருந்து ஒரு 4 லைன் மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா இப்போ சிவபுராணத்தை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிற போது அந்த ரொம்ப எளிமையான தமிழ் நடைகளில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நம்மளுடைய பாச பந்தத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பஞ்சாட்சர மந்திரம் அவ்வளோ நம்மளுக்கு ஒரு அருள் புரியுறது. அப்படிப்பட்ட இந்த சிவபுராணத்தையும் சொல்லி இந்த சோமசுந்தர ஸ்துதியையும் நம்ம சொல்கிற போச்சே நம்மளுக்கு நல்ல விதமான ஒரு என்ன சொல்கிறது பதவி நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு என்ன சொல்கிறது ஈஸியாக நம்மளுடைய மோட்சம் கிடைக்கிறதுக்கு நம்ம வழிவகுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு 4 லைன் மட்டும் சொல்கிறேன் விஸ்வநாத ஸ்துதியிலிருந்து. நமஸ்தே தேவ தேவேஷ நமஸ்தே ஜெகதாம் பதே நமஸ்தே சந்திரச்சூடாய நமஸ்தே சூலதாரிணே நமஸ்தே காலகாலாய நமஸ்தே தைலோக்கியதாரிணே நமஸ்தே வேதவேத்யாய நமஸ்தே புண்ணியமூர்த்தியே நமஸ்தே பிரம்மரூபாய நமஸ்தே விஷ்ணுரூபிணே நமஸ்தே ருத்ரரூபாய நம ஈஸ்வரரூபிணே நம சதாசிவாயாஸ்து நம பரசிவாய தே நமோ தேவாய மகத்தே மங்களாய மகாத்மனே நம பர்வத ராஜேந்திர கன்யகா பதையே நமக யோகானந்தாய யோகாய யோகினாம் பதையே நமக அப்படின்னு நிறையா போகிறது. நம்ம நேரம் கிடைக்கிற போச்சு சிவபுராணத்தை சொல்லுவோம். ஹரஹர மகாதேவ திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க.